உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன விஷயம் மாப்ள, சொல்லுங்க. அந்த மகேஷ் மோசமானவனு தெரிஞ்சு போச்சு. இனிமே அவனுக்கு நம்ம ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது. அது எப்படி அவனுக்கு கட்டி கொடுக்க முடியும் மாப்ள? ஆனா அதே தேதியில அதே முகூர்த்தத்துல நம்ம ரேவதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த மகேஷ் மாயா மூஞ்சில கரிய பூசணும். அப்பதான் அவங்க செஞ்ச துரோகத்துக்கு பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும் மாமா. எனக்கும் என் மாப்பிளைக்கு பொண்ணு கொடுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா அதுக்கு சாமுண்டீஸ்வரர் ஒத்துக்க மாட்டாளே. மாமா இப்படியே சொல்லிட்டு இருந்தா அது நடக்காதுதான் மாமா. நாம தான் ஏதாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். உங்களுக்காக உங்க தங்கச்சி மகன் பணம் காசு வசதியான வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்க வந்து டிரைவரா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். கோவில்ல நம்ம எல்லாரையும் காப்பாத்தணும். அத்தைய செங்கல் சூளையில வச்சு அந்த சிவனாண்டி கொல்ல பார்த்தப்ப அவன் தான் காப்பாத்தினான். கோவில் கலசம் தொலைஞ்சு போனப்போ அவன் தான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்தினான். இப்படி அவன் உங்களுக்காக நிறைய செஞ்சிருக்கான். நீங்க அவனுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க மாமா? இங்க பாருங்க, இப்ப அவன் ஒய்ஃபை இழந்துட்டு தனி மரமா இருக்கான். என்ன சொல்றீங்க மாப்ள? கார்த்தி மாப்பிளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, அவன் ஒய்ஃபை இறந்துட்டதா தான் கார்த்தி சொன்னான். இந்த கல்யாணத்தை மட்டும் நம்ம பண்ணி வச்சுட்டா அவனும் சந்தோஷமா இருப்பான், ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர அதுவும் ஒரு வகையில உதவியா இருக்கும்ல. மாமா ரொம்ப யோசிக்காதீங்க, உங்களால முடியும். அவன் இந்த வீட்டுக்கு மருமகனா வந்தாதான் அத்தைய சரி பண்ண முடியும். ரேவதி வாழ்க்கையும் நல்லா இருக்கும். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு, பாத்துக்கங்க. அவ்வளவுதான், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.